பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். நம்முடைய தொடர் வேத பாடத்துடைய தானியேல் புஸ்தகத்திலிருந்து இந்த 21வது பகுதி நாம் இந்த காலை வேளையில் சிந்திப்போமாக. தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்போது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும் என்று இங்கே நேபுகாத் நேச்சர் ராஜா எழுதினதான அந்த வார்த்தைகளை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, நேபுகாத் நேச்சாருடைய ராஜாவுடைய விழுகை, அவருடைய ஜீவியத்தில் நடந்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கடந்த வேத பாடங்களில் கேள்விப்பட்டோம். இங்கே பார்க்கும் போது அவருடைய கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கும் போது புத்தி திரும்பி வந்ததாக சொல்லுகிறார். ஸோ அது வரைக்கும் அவர் தன் கிரியைகளை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். அவருடைய தேசத்தை, பாபிலோன் சாம்ராஜ்யத்தை நோக்கி பார்த்துட்டு கொண்டிருந்தார். அவருடைய கட்டட வேலைகள், அந்த மகா பெரிய பாபிலோன் அந்த அரண்மனையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தார். இப்படி எல்லாவற்றையும் பார்த்ததான அவர் அது நிமித்தமாக தேவனை மகிமைப்படுத்தவில்லை, துதிக்கவில்லை. தன்னைத்தானே உயர்த்தி கொண்டு, தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டு, இந்த என்னுடைய நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, இது என்னுடைய நகரம் என்று சொல்லி தன் மேன்மைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவன் கண்களை ஏறெடுத்தான். பிரியமானவர்களே, 121ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறார். பிரியமானவர்களே, கண்களை தேவனுக்கு நேராக ஏறெடுக்கிற அனுபவம் ராஜாவுக்கு உண்டானது. பிரியமானவர்களே, கண்களை ஏறெடுப்பது என்று சொல்லும் போது உதவிக்காக, ஒத்தாசைக்காக கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம், இல்லாவிட்டா தேவனை தேடுகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெக்கப்படவில்லை என்று பார்க்கும். ஸோ தேவனை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் பிரகாசம் அடைகிறார்கள், வெக்கப்பட்டு போகிறது கிடையாது. 123ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் முதல் 2 வசனத்துல படிக்கிறோம், பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரை உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஆனால் ஒரு வேலைக்காரரின் கண்கள் எப்படி எஜமானை நோக்கி இருக்கிறதோ, ஒரு வேலைக்காரரின் கண்கள் எப்படி எஜமாட்டியை நோக்கி இருக்கிறோம், அது போல தேவனிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்க வேண்டும். இங்கே கூட ராஜா அந்த தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த ஒத்தாசை பெற்றுக்கொள்வதற்காக, அவர் பிரகாசிக்கப்படுவதற்காக தேவனை நோக்கி பார்க்கக்கூடியவராக மாறினார். இரண்டாவதாக அவன் அவ்விதமாய் பார்த்தபோது அவர் சொல்லுகிறார், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது என்று சொல்லுகிறார். ஸோ இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையில புத்தி திரும்ப. ஸோ யார் தேவனை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் புத்தி அருளுகிறார். பிரியமானவர்களே, அதான் யாக்கோபு சொல்லும் போது 1:5 வாசிக்கிறோம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகி தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். ஸோ நோக்கி பார்ப்பது என்று சொல்லும் போது தேவனை தேடுவது, தேவனிடத்தில் கேட்பதை அது காட்டுகிறார். ஸோ ஒருவன் தேவனிடத்துல கேட்கும் போது தேவன் அந்த குறைவான அந்த ஞானத்தை, புத்தி ஆண்டவர் அருளுகிறவராக இருக்கிறார். பிரியமானே, நாம கூட பல விஷயங்கள புத்தி குறைவுள்ளவர்களாய் பல காரியங்களை செய்து விடுகிறோம். பிரியமானே, தேவனை நோக்கி பார்ப்போமானால், அவட்ட தேவனிடத்துல கேட்போமானால் கர்த்தர் புத்தியால், ஞானத்தால், அறிவினால் கர்த்தர் நிரப்புவார். ஆகவே தேவனை தேடுகிறவர்களுக்கு தேவன் ஞானத்தை தருகிறார். அது மாத்திரம் யோபு 28:28 வாசிக்கும் போது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுகிறவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று வாசிக்கிறோம். ஸோ தேவன் பயத்தோடு ஜீவிப்பது தான் ஞானம் என்றும், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றும் படிக்கிறோம். ஸோ எந்த ஒரு மனுஷன் பொல்லாத வழியை விட்டு திரும்புகிறானோ, இல்லாவிட்டால் விலகுறானோ, அவனுக்கு கர்த்தர் புத்தியை கொடுக்கிறார். பாருங்க, கூட ராஜாவுக்கு புத்தியை கொடுத்தார். ஸோ அது வரைக்கும் தேவனை நோக்கி பாராமல் பல காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டிருந்தான், புத்தி இல்லாத காரியங்களை செய்து கொண்டிருந்தான். இப்போது தேவனை நோக்கி பார்த்த போது புத்திமானாய் நடந்து கொண்டான், கர்த்தர் அவனுக்கு புத்தியை கொடுத்தார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் போது, அப்போது அவன் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கும். ஸோ என்றைக்கு அவனுக்கு புத்தி கிடைத்ததோ அதுக்கப்புறம் அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கான். ஸோ புத்தி இல்லாததுனால தன்னைத்தானே மகிமைப்படுத்தி கொண்டு தன்னுடைய சிருஷ்டிப்பை, தன் கிரியைகளை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தவன் இப்போது தேவத்தை மகிமைப்படுத்துகிறவனாக இருக்கிறான். பிரியமானவர்களே, ரோமர் 1:21 வாசிக்கும் போது, அவர்கள் தேவனை அறிந்து
அவர் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தரியாமல் இருந்து தங்கள் சிந்தனையினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவருடைய இறுதியும் இருள் அடைந்தது என்று வாசிக்கிறோம். ஸோ தேவனை அறிந்தும் தேடாதவர்கள், மகிமைப்படுத்தாதவர்கள், ஸ்தோத்தரியாதவர்கள், சிந்தையில் வீணராம், உணர்வில்லாத இருதயமுடையவர்களாக, இருள் உள்ள இருதயமுடையவர்களாக மாறிவிடுகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை அறிந்த நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், எல்லா காரியங்களுக்காக தேவனை உயர்த்த வேண்டும். ராஜா அவ்விதமா செய்யவில்லை. தன்னைத்தானே மேன்மைப்படுத்தி கொண்டு உயர்த்தி கொண்டிருந்தபடினால் அவனுடைய சிந்தனைகள் வீணாய் போனது. அவனுடைய இருதயம் உணர்வில்லாத இருதயமே மாறிடுச்சு. ஸோ ஆகவே நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். நமக்கு கூட அப்படிப்பட்டதான் நிலவரங்கள் வந்துவிடாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம். 138 சங்கீதம் 2 வசனத்துல வாசிக்கும் சங்கீதக்காரன் சொல்றார், உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம், உமது உண்மை நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லுது. ஸோ தேவனுடைய உண்மை நிமித்தமும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் துதிப்பேன்னு சொல்லுது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அந்த உண்மை நிமித்தமாக நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கு தானியேல் புஸ்தகம் 4 அதிகாரம் 36 வசனத்தில் வாசிக்கும் போது, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிதாக்களும் என்னை தேடி வந்தார்கள், என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது என்று ராஜா சொல்லுகிறார். பாருங்க, புத்தி திரும்பி வந்தது மட்டுமல்ல, அவர் அவருடைய ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது என்று சொல்லுகிறார். ஸோ மகிமை திரும்பி வந்துதான். ஒரு ராஜாவினுடைய மகிமை என்ன? நீதிமொழிகள் 14:28 வாசிக்கும் போது, ஜனத்திரட்சி ராஜாவின் மகிமை என்று படிக்கிறோம். ஜனங்கள் ராஜாவின் கீழே இல்லாவிட்டால் ராஜாவை நேசிக்கூடியவர்கள் திரளா இருப்பது தான் ராஜாவுக்கு மகிமையா இருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளை இல்லை ஒரு மனிதன் என்று சொன்னால் அவனுக்கு பின்னாடி அநேக ஜனங்கள் அவனை நேசிக்கூடியவர்களா இருக்க வேணும். திரளான ஜனங்கள் அவனில் அன்பு கூறுவர்களா இருக்கும். அதான் ஒரு மனிதனுக்கு மகிமை. பாருங்க, சிலருடைய அடக்க ஆராதனைகளை பார்க்கும்போது அவங்களுடைய அடக்கத்துல அநேக ஜனங்கள் கூடியிருப்பார். அப்படி கூடுகிறது தான் மகிமை. சில அடக்கங்கள் பார்த்தா ஆட்களே இருக்காது, கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களே கூட வந்திருக்க மாட்டான். சிலருடைய அடக்கங்கள் அப்படி நடக்கும். ஸோ திரளான ஜனங்கள் ஒரு மனிதனுக்கு, ஒரு ராஜாவுக்கு மகிமையாக இருக்கிறது. ஆகவே இங்கே ராஜா சொல்லுகிறேன், மகிமை திரும்பி வந்தது. அதோட அர்த்தம் ஜனங்கள் தேடி வந்தார்கள், திரளான ஜனங்கள் அவர் பின்னாக வந்தார்கள். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 15 வசனத்தில் வாசிக்கும் போது, ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு என்று படிக்கிறோம். அந்த முகக்கலை எப்படி உண்டாகிறது? 104 சங்கீதம் 15 வசனத்தில் வாசிக்கும் போது, முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெய் என்று படிக்கிறோம். ஸோ ஆகவே ராஜாவுக்கு மகிமை மட்டுமல்ல, முகக்கலையும் திரும்பி வந்தது. அந்த எண்ணெய் என்று சொல்லும் போது அது அபிஷேகத்தை காட்டுகிறது. ஸோ அபிஷேகம் திருப்பி வந்ததா. பிரியமானவர்களே, நாம் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் கர்த்தரை தேடும் போது புத்தி உள்ளவர்களாய் மாறுகிறது மட்டுமல்ல, தேவன் மகிமையை நம்ம கொடுக்கிறார். ஜனத்திரட்சி அநேக நம்ம நேசிக்கூடியவர்களாக மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, எண்ணெயை கர்த்தர் ஊற்றுகிறார். அந்த அபிஷேகத்தால் கர்த்தர் நம்மை நிரப்புகிறார். ஸோ அது மாத்திரமல்ல, இந்த அவதாய் பார்க்கும் போது, அவனை விட்டு கடந்து போன மந்திரிமார்கள், பிரபுக்கள் என்னை தேடி வந்தார்கள் என்று சொல்ல. ஸோ எதெல்லாம் அவனை விட்டு விலகி போனதோ அது திரும்பி வந்தது. பிரியமானவர்களே, நாம் தேவ சமூகம் நம்மை தாழ்த்தி ஜீவிக்கும் போது நாம் இழந்தவைகளை மறுபடி பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். யோவேல் 2 அதிகாரம் 25 வசனத்துல வாசிக்கும் போது, நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசைக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல்லுது. பாருங்க, எதை இழந்தோமோ அதை திரும்பி கர்த்தர் கொடுக்கிற தேவனாக. ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் பலவிதமான ஆசீர்வாதங்களை ஒருவேளை கடந்த நாட்களில் நம்முடைய பெருமையினால, மேட்டிமையினால, தேவனை துதியாததினால, கர்த்தரை தேடாதபடினால இழந்து போயிருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தரை தேடும் போது, அவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவர் உனக்கு இழந்த சகல காரியங்களும் திருப்பி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 1 அதிகாரம் 25-26 வாசிக்கும் போது, நான் என் கையை உம்மிடமாய் திருப்பி என் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். என் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் என் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்று பெயர் பெறுவாய் என்று படிக்கிறோம். பாருங்க, மறுபடியும் நியாயாதிபதிகளை உனக்கு கொடுப்பேன், மறுபடியும் ஆலோசனை
ஆலோசனைக்காரர்களை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய ஜீவியத்தில் ஆண்டவர் நியாயாதிபதியாக இருந்து அவர் நியாயமாய் நம்மை நடத்துகிற தேவனாக, நீதியாய் நடத்துகிற தேவனாக இருப்பார். அது மாத்திரமல்ல, ஆலோசனைக்காரராக இருந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆலோசனை கொடுத்து அந்த ஆலோசனைகளில் கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, இழந்தவர்களை திருப்பி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அன்றைக்கு ராஜாவுக்கு திரும்பி கொடுத்து, அதனால்தான் வேதத்தில் வாசிக்கும் போது சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். உன் வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாக பலன் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இழந்தவைகளை மறுபடியும் ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக, இரட்டிப்பாய் தருகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, 6வதாக நான் படிக்கும் போது, என் ராஜ்யத்தில் நான் ஸ்திரப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ராஜா அது வரைக்கும் ஸ்திரமற்றவராக இருந்தார். இங்கே தேவன் அவரை ஸ்திரப்படுத்தினார். 48ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது அங்கே நான் படிக்கிறோம், நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம், தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார் என்று படிக்கும். ஸோ தேவன் ஒரு மனிதனை ஸ்திரப்படுத்துகிறார். ஒரு ராஜ்யத்தை தேவன் தான் ஒரு ராஜாவை தேவன் தான் சிங்காசனத்தில் ஸ்திரப்படுத்துகிறார். ஆகவே இங்கே வாசிக்கும் போது கர்த்தரை ஸ்திரப்படுத்தினான்னு சொல்லுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறதான நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று படிக்கிறோம். ஸோ தேவன் ஒரு மனிதனை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்தி நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். ராஜாவை தேவன் நிலை நிறுத்தினார் அந்த சிங்காசனத்தில். அதுபோல பிரியமானவர்களே, நம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஜீவிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் கூட நம்முடைய இந்த கிறிஸ்துவ ஜீவியத்துல, இந்த மேன்மையான ஜீவியத்துல, பரிசுத்த ஜீவியத்துல தேவன் ஸ்திரமாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். 7வதாக பார்க்கும் போது, அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறார். ஸோ தேவன் அதிக கனத்தை அவர் கொடுத்தார், அதிகமான மகத்துவத்தை கர்த்தர் கொடுத்தார். அதான் வேதத்தில் வாசிக்கிற 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில், என்னை கனம் பண்ணுகிறவரை நானும் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீன பண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்படுறார். ஸோ இங்கே ராஜா தேவனை தேடி அவருடைய முகத்தை நாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தினதுனால தேவன் அவரை கனப்படுத்தினார். மறுபடியும் ஜனங்கள் அவரை தேடி வரவும், மந்திரிகள் பிரபுக்கள் தேடி வரவும், இழந்தவைகள் எல்லாம் அவனை தேடி வரக்கூடிய விதத்துல கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். யார் கர்த்தரை கனம் பண்ணுறாலும் கர்த்தர் அவர்களை திருப்பி கனப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நாம் தேவனை கனப்படுத்தி ஜீவிப்போமானால் தேவன் நம்மையும் திருப்பி கனப்படுத்துகிற தேவனாக இருக்கு. கனம் தானாய் வரும், நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஆகியால் நேபுகாத்நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன், அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம், அவருடைய வழிகள் நியாயமானவைகள், அகந்தியாய் நடக்கிறவர்களை தாழ்த்தவராலே ஆகும் என்று எழுதுகிறார். பிரியமானவர்களே, தேவன் சத்தியமுள்ள தேவன், அவர் சொல்லுகிறதுல உண்மையா இருக்கிறார். அந்த ராஜாவை நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்னார், உனக்கு இப்படி காரியங்கள் சம்பவிக்கும், 7 காலங்கள் செல்லும், அதுக்கு பிற்பாடு மறுபடியும் உனக்கு திரும்பி எல்லாம் வரும் என்று சொன்னார். அதுல தேவன் உண்மை உள்ளவராக, சத்தியம் உள்ளவராக, அதான் சொல்ற, அவருடைய வழிகள் நியாயமானவைகள். ஸோ நான் பெருமை பாராட்டின, அவர் நியாயமா என்னை கீழே தள்ளினார், ஆனா என்னை தாழ்த்தும் போது கர்த்தர் உயர்த்துகிறார். ஸோ அகந்தியா நடக்கிறவர்களே அவர் தாழ்த்துவார். பாருங்க, இப்படி ஒரு அருமையான பாடத்தை ராஜா கற்றுக்கொண்டார். பிரியமாலே இதை சிந்தித்தான் நமக்கு கூட கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேத பாடத்தை கர்த்தர் கற்றுக்கொள்ள உதவி செய்யக்கூடியவராக. ஆகவே எல்லா சூழ்நிலைகளும் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் ஜீவிப்போமாக, கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிப்போமாக, எல்லா கர்த்தரை நோக்கி பார்த்து ஜீவிப்போமாக, அவருடைய ஒத்தாசையை பார்ப்போமாக. அப்போது தேவன் நமக்கு புத்தியை கொடுப்பார், ஞானத்தை கொடுப்பார், இழந்தவைகளை திருப்பி கொடுப்பார். சகல நன்மைகளால் தேவன் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்க கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமாக. அன்பான தெய்வமே, அருமையான சமூகத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் படியும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எப்படி அந்த ராஜா சகல காரியங்களும் இழந்தவன் மறுபடியும் தெய்வத்தை நோக்கி பார்த்தபோது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டானோ, எல்லாவற்றையும் தேவன் திருப்பி கொடுத்தீர். அதே போல இந்த நாட்களில் கூட உடைய ஜனங்கள் ஆண்டவரே தங்களுடைய பெருமையினாலேயோ மேட்டிமையினாலேயோ இல்லை தங்களை தேவனை நோக்கி பார்க்காமல் தங்களை உயர்த்தினதுனாலேயோ இழந்து எந்த காரியங்களானாலும் தேவன் அவைகளை திருப்பி கொடுக்க முடியாக, மறுபடியும் இழந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை மறுபடியும் திருப்பி கொடுக்க முடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த சத்தியங்களை கேட்ட ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, குறைகளை நிறைவாக்குவீராக, மறுபடியும் மகிமையினால கனத்தினால முடிசூட்டுவீராக, கிருபைக்குள்ள தாழ்த்தி தருகிற ஆசீர்வதி இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.